இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார். தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகலப்படுத்தினத சங்கர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ நான் நடிச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்துலேயும் இப்போ தான் நான் நடிக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில் உலகம் லெவலுக்கு அறியப்பட்ட சுபாஸ்கரன் சாருடைய தயாரிப்பு, பெரிய அளவு பங்கு அன்பு, ஒரு எளிய மனிதர்கள் இடத்துலேருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, இப்படி பன்முக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு கலைஞன் தானே தம்பி, ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற, எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு, பெர்ஃபார்ம் ஓரியன்டு, அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் சார் இது நினைச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சாரும் சேர்ந்து போய் தான் வச்சோம். அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை புரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆமாம், 2 பேரும் போய் வச்சுட்டோம் தம்பி. ஆமாம், சரி, நன்றி. ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலே நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்த இந்தியன் 2. ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய பாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி, அதுக்கப்புறம் ரோபோ, எந்திரன், நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தது. இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்த இந்தியன் 2, அதுவும் இப்போ ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நினச்சோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக, இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த அத்தனை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும், வரிகளை ரசித்து பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. வணக்கம். இதெல்லாம் நான் ஸ்டேஜில் பேசுவேன். இல்லை, இது கதை களமாகவே ஒரு பீரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த பாட்டு வரப்போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற, இன்னும் யாரும் இதை பற்றி சொல்லலை. அதனால் என்னாலையும் அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கதை களத்துக்குள்ளே இந்த பாட்டு வருது. அப்போது அது மொத்தமாக ஒரு நல்ல தமிழில், அதே சமயத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் புரிகிற ஒரு தமிழாகவும் அது இருக்கணும். அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் புறநானூறு அகநானூரில் இருந்தெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு சங்கர் சார்கிட்ட கொடுத்து, அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் விளக்கங்களை எடுத்து அப்படி தான் இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தையே உருவாச்சு. பாரா அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாரா உஷார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய படை நடந்து வரும்போது சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை தான் இந்த முதல் வார்த்தையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்படி ஒட்டுமொத்தமாக எந்த இடத்திலும் வேற ஒரு மொழி கலப்பு இல்லாமல் தமிழிலேயே இந்த பாட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சங்கர் சார் ரொம்ப பிரியப்பட்டார். ஸோ எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த பாடல். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பாடல் இந்தியனில் எழுதியிருக்கேன். ஸோ அது அடுத்தடுத்து வரும் நான் நினைக்கிறேன். அனிருத் சாரோட நான் இப்போ இது 2வது படம் ஒர்க் பண்ணுறேன்.
அனிருத் வந்து இன்னைக்கு நவீன இசையினுடைய ஒரு ஐக்கானாக இன்னைக்கு இருக்கார். ஸோ அவர்கிட்ட கூட இன்னைக்கு நான் அந்த பாடல் வெளியானதுக்கப்புறம் சொன்னேன், ப்ரோ இது வந்து உண்மையிலேயே சமீபத்திய என்னுடைய பாடல்கள் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வெற்றி பாடலாக இந்த பாடலை உங்களுடைய இசையில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாருமே ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன். முதல் டியூன் கொடுத்தும் போதே இது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துகிற மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு டியூனாக இந்த டியூனை நான் அவருடைய ஸ்டுடியோவில் கேட்டேன். ஸோ அந்த டியூனுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில் நாங்களும் அதுக்கு நிறைய உழைச்சி அந்த வரிகளை செதுக்கி கொடுத்தோம். அதுவும் அவருடைய குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல், அனிருத்துடைய குரல் வெளிப்பட்டது. ஸோ அனிருத்துக்கு பெரிய நன்றி. மற்ற பாடல் பற்றி நம்ம விமர்சிக்க வேணாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து உண்மையிலேயே இல்லை பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா, ஸோ அதை நம்ம தொழிலில் சொல்ல வேணாம், அப்படி ஒரு நபர் வேர்த்து விறுவிறுத்து வர்றாரு. சத்தியமாக அது நடந்த உண்மை. வேர்த்து விறுவிறுத்து அவருடைய பொட்டலங்களை எடுத்துகிட்டு போகிறாரு, திரும்பி என்னை பார்க்குறாரு, பார்த்துட்டு அங்கேருந்து சார் அப்படின்னு அவர் கண்களில் வந்து அந்த அந்த ஈரம் தணிச்சுது. சார் அற்புதமான தமிழ் வரி சார், தயவு செஞ்சு நிறைய எழுதுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது. அவர் அந்த அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரியை கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது உண்மையிலேயே நான் வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால் தேசிய விருது வாங்கினப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தனோ, என்னுடைய பாட்டு பயணத்தில் இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் பாடல் கிடச்சிது. இல்லை கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் உறுதியாக எடுத்திருக்கேன். ஏன்னா மக்கள் வந்து இப்போ என்னன்னா ரொம்ப கூர்மையாக லிரிக்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லிரிக்ஸ் நல்லா இல்லைன்னாலும் திட்டுறாங்க, முந்தியெல்லாம் அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க. லிரிக்ஸ் நல்லா இருந்தால் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதனால் இனிமேல் ரொம்ப பார்த்து தான் எழுதணும். அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி இந்த குறிப்பாக தமிழ் பாட்டில் மாதிரி வர்ற பாடலில் ரொம்ப தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு வச்சு. மியூசிக் பற்றி சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டே அனிருத்தனுடைய ஸ்டுடியோவில் போய் கேட்கும்போதே இது ஒரு பெரிய வெற்றி பாடல் அமைப்போது அணி அப்படிங்கிற ஒரு மெய் சிலிர்ப்போட தான் அந்த டியூனை கேட்டோம். ஏன்னா வரிகள் இல்லாமல் கேட்கும்போதே நமக்கு தெரியும் இந்த பாடல் எவ்வளோ பெரிய ரீச் ஆக போகுது அப்படின்னு. அதுவும் அந்த குதிரை சவுண்டோட தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். நாங்கள் கேட்கும்போது இன்னும் ராவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனல் மிக்ஸ் கேட்குறீங்க, அவர் டியூனாக கொடுக்கும்போதே அதில் ஒரு வெப்பம் அற்புதமாக இருந்துச்சு. அப்பயும் இது பிளாஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் அந்த குறிப்பாக என் தாய் மண் மேல் ஆணைங்கிற வரியெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் அவருடைய டியூன் கேட்டிங்கன்னா அவ்வளோ சிலிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த அனிருத்தினுடைய குரல் இந்த பாடலை வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லலாம். கமல் சார் நான் ஒரே ஒரு முறை தான் ஷூட்டிங்கில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. அவருடைய பெரிய பாராட்டே இப்போ பெரிய கலைஞர்களுடைய பாராட்டுகளே வந்து ஒரு புருவத்தினுடைய உயர்த்தல், ஒரு புன்னகை, ஒரு கைகுலுக்கு இப்படியாகத்தான் இருக்கும். அப்படி அவர் பார்த்தோன்னே அந்த பாடலை கேட்டிங்க சார்னே அவர் கை கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். எல்லாமே பெருசு தான் நண்பா, எல்லாமே பெருசு தான். நன்றி. சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம். ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், பட் இருந்தாலும் அந்த 12th ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 2 பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க 2 பேருமே. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இல்லை சீரியல் இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம், புது லேர்னிங். அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக. நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஷூட்டிங் வந்து ஜூலை 15th மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னும் 2 படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக படம் வரப்போகுது. ஓகே, இல்லை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன். ஸோ என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். நானும் அதுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால் சொல்ல மாட்டேன்.
இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாங்க. அவரோட படம் எப்படி இருக்கும் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங் ஒர்க் பண்ணேன் ரோபோவில். அங்கேயே ஒரு என்ட்ரி கிடைச்சது. சரி, நம்ம அவரோட டைரக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம்தான் அது. ஸோ ஐ எம் லக்கி ஐ டிட் இட். ஐயா, எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோடய காம்பினேஷன் வந்து பாபி சிம்மா சார் கூட தான், அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுவேன். தேங்க்யூ.